கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜிவாடி பகுதியில வாடகை வீட்டில வசிச்சு வருபவர் பாஸ்கர். இவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 34 ஆகுது. ஜிம் மாஸ்டரான இவர் ஓசூரில் 4 இடங்களில் உடற்பயிற்சி கூடங்கள் நடத்தி வருகிறார். இவரது மனைவி சசிகலா இவங்களுக்கு 33 வயதாகுது. இருவரும் பெண்களுக்கான உடற்பயிற்சி கூடத்தை நடத்தி வந்திருக்காங்க. இவர்களுக்கு 4 வயதில் மகனும் 2 வயதில் மகளும் இருக்காங்க. இந்த நிலையில் வேறு ஒரு பெண்ணுடன் பாஸ்கருக்கு பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இதை சசிகலாவும் கண்டிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. கடந்த 30ஆம் தேதி இரவு சசிகலாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறி அவரை தனியார் மருத்துவமனைக்கு பாஸ்கர் கொண்டு சென்றிருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா, டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு சசிகலா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் கூறியிருக்காங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, சிப்காட் போலீசாருக்கும் கிடைச்சிருக்கு. இதைத் தொடர்ந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில் பெங்களூருவில் இருந்து வந்த சசிகலாவின் பெற்றோர் தங்களுடைய மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசாரிடமும் கூறியிருக்காங்க. சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, சசிகலா கழுத்தில் துணியால் இறுக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து நேற்று பாஸ்கரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவரிடம் நடத்திய விசாரணையில பார்த்தீங்கன்னா, பல்வேறு திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியாகியிருக்கு. இது குறித்து போலீசார் கூறுகையில, பெங்களூருவைச் சேர்ந்த சசிகலாவை பேஸ்புக் மூலம் காதலித்து பாஸ்கர் திருமணம் பண்ணியிருக்காரு. இதனிடையே ஓசூரில் வேறொரு பெண்ணுடன் பாஸ்கருக்கு தொடர்பு வைத்திருந்ததால் அடிக்கடி கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருவரும் மது அருந்திருக்காங்க. அப்போது சசிகலாவின் கை கால்களை கட்டி போட்டு பாஸ்கர் உடலுறவிலும் ஈடுபட்டிருக்காரு. ஏற்கனவே மனைவி மீது ஆத்திரத்தில் இருந்த பாஸ்கர் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் சசிகலாவின் கழுத்தை துணியால் இறுக்கி கொலையும் செஞ்சிருக்காங்க. பின்னர் கொலையை மறைக்க உடலுறவின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையிலும் சேர்த்திருக்காரு. பிரேத பரிசோதனையில் உடலுறவின் போது சசிகலா கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டது உறுதியாகியுள்ளது. இதன் பேரில் பாஸ்கரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்போ சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.